எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. தகுதி பார்த்து கொடுத்தாங்களா அம்மா? மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்களே 2 கோடி. இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? 2,24,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. 2,24,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு மகளிர் உதவித்தொகை எவ்வளவு பேருக்கு தராரு? 1,04,00,000 அவர் சொல்றாரு. உனக்கு கணக்கு தெரியுமா? எனக்கு கணக்கு தெரியுமா? நான் போய் பார்த்தா நீ போய் பார்த்தனா? பார்த்தாதான் தெரியும் அந்த உண்மையிலே அந்த 1 கோடி பேருக்காக தராரு. அப்ப மீதி 1,20,00,000 மகளிர் என்ன? அப்ப அவங்களாம் ஓட்டு போடலையா? தேர்தலில் நீ என்ன சொன்ன? அனைத்து மகளிருக்கும் சொன்ன. ஆனா அம்மா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? மிக்சி கிரைண்டர் ஃபேன் தகுதி பார்த்து கொடுத்தாங்களா? அனைத்து மகளிருக்கும், எல்லா குடும்ப அட்டை வைத்திருக்க அத்தனை பேருக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்களா இல்லையா அம்மா? பள்ளியில படித்திருக்கிற, அரசாங்க பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் ஏழை மாணவன் பணக்கார மாணவன் பார்த்தாங்களா? ஜாதி பார்த்தாங்களா? அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணிய அம்மா கொடுத்தாங்களா இல்லையா? 10 ஆண்டு காலத்துல 52 லட்சம், 1 இல்ல 2 இல்ல 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணியை கொடுத்த அரசு அம்மா, அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாவுடைய அரசு. கொடுத்தமா இல்லையா? நாங்க இன்னைக்கு என்னாச்சு? கொடுக்குறாரா? என்னாச்சு? உங்க வீட்டுல எல்லாம் 4 வருஷத்துல யாருக்கா மடிக்கணி வந்துதா? சரி, நீங்களா வாங்கி கொடுத்தீங்களா? அப்ப யார் வாங்கி கொடுக்கிறது? அந்த மாணவன் எப்படி படிக்க முடியும்? இந்திய உலகத்துல மடிக்கணினி இல்லாம ஒரு மாணவன் சிறந்த மாணவன் வர முடியாது, போட்டி போட முடியாது. படித்தவன் வசதி படைத்த மாணவர்களோடு போட்டி போட முடியாது. அப்ப என்னைக்கு அவன் கத்துக்கிறது?